அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில் சிம்மம் ராசிக்கு மார்ச் மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றிய பொது பலன்தான் இது. இந்த பொது பலன் என்பது கோச்சார கிரகங்களின் அடிப்படையில் சொல்லக்கூடியது. இது ஒரு அவேர்னஸ்க்காக, ஒரு விழிப்புணர்வுக்காக எடுத்துங்க, ஒரு கைடன்ஸாக எடுத்துங்க. இந்த சிம்மம் ராசியை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னாக்க, உங்களை சுற்றி நிறம் மாறும் மனிதர்கள். நீங்கள் நிறைய ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க, உதவிகள் நிறைய செய்து, அதனால் உபத்திரவங்களையும் அடைஞ்சிருப்பீங்க குறிப்பாக. ஏன்னா இது கண்டகச்சனி காலகட்டம். இந்த காலகட்டத்தில் குறிப்பாக வேலையில் ஒரு இடமாற்றங்கள், வேலையில் இடமாற்றம் இல்லைன்னா இடமாற்ற சிந்தனையோடு இருக்கிறது, வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஒர்க் ப்ரெஷர், சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகளுடைய தொல்லைக்கு ஆளாகிறது. ஏதோ ஒரு வகையில் டிஸ்டர்ப்டாக நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடியது. அதுவும் குறிப்பாக உங்களுக்கு எதிர்பாலினராக இருக்கிறாங்கன்னு வச்சிங்களேன். மேலதிகாரிகள் நீங்கள் ஆண்களாக இருக்கீங்க, மேலதிகாரி பெண்ணாக இருக்கிறாங்கன்னா உங்களுக்கு நிறையவே டென்ஷன், பிரச்சனை இதெல்லாமே இந்த காலகட்டத்தில் இருந்துகிட்டு இருக்கும். இந்த மார்ச் மாதத்தை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னாக்க, ராசியாதிபதியாக வரக்கூடிய சூரியன் 7ஆம் இடத்துல சனியை அஸ்தங்கப்படுத்தி இருக்கிறார். புதன் ஒரு 7 நாள் இருப்பார், மார்ச் 7ஆம் தேதி வரலும். அதே போல் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல உங்களுக்கு 4ஆம் அதிபதியாகவும் 9ஆம் அதிபதியாகவும் வரக்கூடிய செவ்வாய் மற்றும் உங்களுடைய தொழில்காரகன் சுக்கிரனோடு செவ்வாய் சுக்கிரன் சேர்ந்து இருக்கும். 7ஆம் இடத்துல சூரியன் போய் சனியை அஸ்தங்கப்படுத்துறதுனால வாழ்க்கையில் ஒரு ஏற்ற இறக்கமான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். இதை பார்த்து நம்ம பயப்படக்கூடாது. தொழில் செய்யக்கூடிய இடத்துலையும் பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஏற்ற இறக்கமாக தான் இருக்கும். வேலைக்கு போகக்கூடியவங்களாக இருந்தாலையும் ஒரு ஏற்ற இறக்கமாக இருக்கும். அதே போல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலையும் இந்த நேரத்தில் உங்கள் பிஸ்னஸே ஒரு மாதம் வரும், எதிர்பார்த்த மாதிரி ஒரு மாதம் வராமல் போகும், ஒரு ஏற்ற இறக்கத்தோடு இருக்கிற மாதிரியே இருக்கும். அப்படி இல்லை, உங்களுக்கு பொருளாதார ரீதியாக நல்லா இருக்குது அப்படின்னாக்க ஃபேமிலி லைஃப்பில் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். குறிப்பாக கருத்து வேறுபாடுகளாக இருக்கும். இந்த ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது, 8ஆம் இடத்துல ராகு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னாக்க வாக்காளிய பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துலையும் சரி, உறவுகளோடையும் நீங்கள் ஒன்று சொல்ல, அவங்க ஒன்று புரிந்து கொள்ள, அதனால் சில பிரச்சனைகளும் நீங்கள் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு கடந்த காலமாகவே இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் இதுவும் இருக்கும். அப்போ நம்ம வாக்கில் கவனம் செலுத்திக்கணும். தேவையில்லாத பேசக்கூடாது. மௌனம் சிறப்பு. அதே போல் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க, உதவி செஞ்சுருப்பீங்க, உறவுகளுக்காகட்டும் நண்பர்களுக்காகட்டும். ஆனால் அதனாலேயே சில பாதிப்புக்குள்ளாகி இருப்பீங்க. அதாவது நல்லவர்களாக தெரிந்தவர்கள் இப்போது அவர்கள் உங்களுக்கு நிறம் மாறி இருப்பார்கள். அதனால் உங்களுக்கு ஒரு மன உளைச்சல்கள் இருந்திருக்கும். அதுதான் முக்கியமான விஷயம். இப்போ ராசியாதிபதி சூரியன் 7ஆம் இடத்துல இருக்கிறாரு, சனியை அஸ்தங்கப்படுத்தியிருக்காருன்னா தொழிலில் பிரச்சனைன்னு தெரிஞ்சுங்க. வேலை இல்லை, வேலையில் இருப்பவர்களுக்கு வேலையை விடக்கூடிய சூழ்நிலை, சிலருக்கு வேலையை விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு மூவ் பண்ணலாமான்ற ஒரு எண்ணங்கள், இதெல்லாமும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அலைச்சல்கள், பயணங்கள் ஏற்படும். அதே போல் உடல் நலத்தில் கவனம் செலுத்தி கொள்ள வேண்டும். உடல் நலத்தில் பாதிப்பு ஏற்பட்டு நீங்கும். வாழ்க்கை துணைவருடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும். வாழ்க்கை துணைவருக்கே கூட உடல்நலம் பாதிப்பு ஏற்பட்டு நீங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. 7ஆம் அதிபதியாக வரக்கூடிய சனி அஸ்தங்கம் பெற்று இருக்கிறதுனால தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். வழக்குகள் அல்லது வம்பு போன்றவை வரலாம். அதுவும் குறிப்பாக எதல் மூலமாக வரும்னாக சகோதர வழி உறவுகளில் சில கருத்து வேறுபாடுகள் வரலாம். சொத்துக்கள் தொடர்பான பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வரும். பூர்வீக சொத்துல வில்லங்கங்கள், பிரச்சனைகள் வரும். ஆனாலும் அதில் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம் இருக்குது. ஒரு பிரச்சனைன்னு வரும்போது தான் அதற்கு ஒரு முடிவுன்னு கிடைக்கும். அந்த பிரச்சனை ஒரு முடிவையும் ஏற்படுத்தும். 9ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்க பூர்வீக சொத்தை விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்போது அந்த பூர்வீக சொத்தால் பணம் கைக்கு வர்றது போன்ற விஷயமும் நடக்கும். அப்போ அதில் பிரச்சனையும் அதில் ஒரு தெளிவும் கிடைக்கும். டிவோர்ஸ் கேஸில் இருக்கீங்க அல்லது வேறு சொத்து தொடர்பான கேஸில் இருக்கீங்கன்னா கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு சாதகம் இல்லாத மாதிரி தான் இந்த நேரத்தில் இருக்கும். மேலும் இந்த சுக்கிரன் பார்த்தீங்கன்னாக்க ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு உங்களுக்கு மார்ச் 7ஆம் தேதியிலேருந்தே வந்துடுவார். மார்ச் 14ஆம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு சூரியன் 8ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. அங்கே ராகு சூரியன் சேர்க்கை புதனோடு இருக்கும். ஸோ ராகு சூரியன் புதன் 8ஆம் பாவகத்தில், இந்த 7ஆம் பாவகத்தில் மார்ச் 15ஆம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னாக்க செவ்வாயும் பயிற்சியாகி உங்களுடைய 7ஆம் பாவகத்தில் இருப்பார். அப்போது உங்களுக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய், சனி, சுக்கிரன் இந்த கிரக சேர்க்கை 7ஆம் இடத்துல இருக்கும். இந்த நேரத்தில் தான் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மாதத்தோட பிற்பகுதியில் உங்களுக்கு எதிர்பாலினுடைய விருப்பங்கள், நட்பு அல்லது ரிலேஷன்ஷிப்லாம் கூட சில பேருக்குலாம் ஏற்படும். அது பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்தும். ஏற்கனவே போன மாதம் கூட அதான் சொல்லியிருந்தேன். இது நீங்களே விரும்பலைனா கூட உங்களை தேடி வரக்கூடிய சூழ்நிலை வரும். உங்கள்கிட்ட வாலண்டரியாக பேசுவாங்க.
அது வந்து உங்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு கெட்ட பேரையோ அவமானத்தையோ பழிச்சொல்லியோ ஏற்படுத்தும். அதனால் வந்து வேலையில் பிரச்சனை மேலும் அதிகமாகும். அதனால் ஒரு இடமாற்றத்தை அடையக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். இந்த நேரத்தில் கவனமாக இருக்கணும். திருமணத்திற்கு வரன் பார்க்குறீங்க, மறுமணத்திற்கு வரன் பார்க்குறீங்கன்னாக்க தடைகளாக தான் இந்த மாதத்தை பொறுத்தவரையில் இருக்கும். அதாவது எல்லா விஷயத்துலையுமே சற்று ஏற்ற இறக்கங்களாக இருக்கும். கடனுடைய அழுத்தம் கொஞ்சம் இருக்கும். குறிப்பாக அந்த 6ஆம் இடத்துல செவ்வாய் உச்சம் பெற்று இருக்கும்போது கடனுடைய அழுத்தம், அதை ரீபேமெண்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் போராடக்கூடிய சூழ்நிலை, வேற ஒரு கடனை வாங்கி இந்த கடனை அடைக்கக்கூடிய சூழ்நிலை, இந்த மாதிரியான சூழ்நிலையும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் சில பேருக்கெல்லாம் இருக்கும். அதே போல் சில பேருக்கு வீடு விற்கிறதுனால ஆதாயம், சொத்து விற்கிறதுனால ஆதாயம் போன்றவையும் ஏற்படும். இந்த வேலையை விட்டுட்டு வேறு இடத்துக்கு போகிற மாதிரியான ஒரு நிர்பந்தம்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். ஆனாலும் இப்போ விட்டாலையும் ஒரு 2 மாதம் உங்களுக்கு வந்து வேலை கிடைக்காத மாதிரி ஒரு அலைச்சல்கள் பயணங்களாகவே இருக்கும். தேவையற்ற விரயங்களாகவும் பண விஷயத்தில் உங்களுக்கு கொஞ்சம் தட்டுப்பாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால் இந்த 2 மாதம் நீங்கள் வந்து இந்த மார்ச், ஏப்ரல், மே மாதத்திற்கு மேலே குரு பெயர்ச்சி ஆன பின்னாடி வேலை மாறுதல் வரும்போது ஓரளவுக்கு இன்னொரு இடத்துக்கு கூட நீங்கள் ஈஸியாக போகலாம். அப்போ ஓரளவுக்கு வேலை கிடைச்சிடும். ஆனால் அது வரையிலும் நீங்கள் வேலையை மாற்றாமல் இருக்கிறது நல்லது. அதே போல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களும் ஒரு ஷாப் சேஞ்ச் பண்ணணும், ஒரு கடை மாற்றணும், ஒரு நிறுவனத்தை மாற்றணும் அப்படின்ற எண்ணத்தை நீங்கள் இப்போதைக்கு 2-3 மாதம் போஸ்ட்போன் பண்ணி வைங்க. மே மாதத்துக்கு மேலே அதை செயல்படுத்தலாம். பண விஷயத்தை பொறுத்தவரை கொஞ்சம் தட்டுப்பாடாக தான் இருக்கும். கொஞ்சம் வந்து அகலக்கால் வைக்காதீங்க. பிஸ்னஸை விரிவுபடுத்துறது போன்ற விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் வேண்டாம். அதே போல் கடன் வாங்கி ஒரு தொழிலை புதிதாக ஆரம்பிக்கிற சூழ்நிலையும் இப்போ இல்லை. கோச்சார படி பார்க்கும்போது சப்போஸ் உங்கள் சுய ஜாதகம் இப்போ நல்லா இருக்குது, நல்ல தசாபுக்தி நடக்குதுன்னா நீங்கள் உங்கள் ஜாதகத்தை ஒரு அஸ்ட்ராலஜிட்டு கொடுத்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் செய்கிறதா இருந்தால் செய்யுங்க. ஆனால் கோச்சாரத்தின் அடிப்படையில் சொல்லணுன்னாக்க இந்த நேரத்தில் புதிய தொழில், புதிய திட்டங்களை தவிர்ப்பது நல்லது. அதே போல் பார்த்தீங்கன்னாக்க இந்த 8ஆம் இடத்துல சூரியனும் ராகுவும் சேரும்போது பொதுவாகவே உங்களுக்கே கூட பார்த்தீங்கன்னா உடல்நலத்தில் பாதிப்பு மாதத்தோட பிற்பகுதியில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. சில விஷயங்கள் வந்து தவறான முடிவுகள் எடுத்து அதனால் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். திருமண வாழ்க்கையை பொறுத்தவரையிலும் சில பேருக்கெல்லாம் அந்த பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை, வாழ்க்கை துணை விட்டு வேற ஒரு இடத்துல போய் நீங்கள் ஒர்க்குக்காக கூட நீங்கள் வேற ஒரு இடத்துல இருக்கிற சூழ்நிலை, அல்லது வாழ்க்கை துணை வேற ஒரு இடத்துல நீங்கள் ஒரு வேறு இடத்துல இருக்கிற மாதிரியான சூழ்நிலைலாம் இந்த மாதத்தை பொறுத்தவரை நிறையவே இருக்குது. ஒரு தற்காலிக பிரிவு கூட இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதாவது கணவன் மனைவி 2 பேரும் எந்த விதமான தோஷமும் இல்லை, பிரச்சனையே இல்லாதவர்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காரணத்தினால சற்று பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலையோ அல்லது ஒரு சில மனஸ்தாபங்கள் வந்து போகக்கூடிய சூழ்நிலையோ ஏற்படும் கணவன் மனைவிக்குள். அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய உறவு நிலையை பொறுத்தவரையிலும் நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது, அதிகமாக பேசாமல் இருக்கிறதுனால மட்டுமே உங்களுக்கு நல்ல விஷயத்தை ஏற்படுத்தும். மேலும் சில 3ஆம் தரப்பு மனிதர்களால் கூட குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்படும். அதாவது சில பேர் வந்து உங்களுக்கு பிரச்சனை கொடுப்பாங்க. அந்த பிரச்சனை கொடுக்கக்கூடியவர்களை இவங்க தான் பிரச்சனை கொடுக்குறாங்கன்னு தெரிந்தே அவங்க கூடவே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்குது. அப்படிப்பட்டவர்களோடு எச்சரிக்கையாக இருங்க. இந்த 3ஆம் தரப்பை உங்கள் குடும்பத்தில் அனுபவிச்சிங்கனாக்க அவங்களால பிரிவுகள், பிரச்சனைகள் நிறையவே வரும். ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலை இருக்குது. அதுவும் குறிப்பாக வந்து ஒரு 3ஆம் தரப்பு என்பது ஒரு பெண்ணால், குறிப்பாக ஒரு மூத்த வயதுள்ள ஒரு பெண்ணால் இந்த ஃபேமிலி லைஃப்பில் சில பிரச்சனைகளும் கணவன் மனைவிக்குள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அந்த விஷயத்தில் கவனமாகவே இருங்க. அவங்கள ஹலோ பண்ணாதீங்க. அவங்க ஃபேமிலி லைஃப்பை போய் எல்லார்கிட்டையும் சொல்ல வேண்டாம். அது வந்து என்னதான் மன கஷ்டமாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் வந்து ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக வந்து ஒரு 3rd பர்சன், 3வது நபர்கிட்ட நீங்கள் போய் உங்கள் கஷ்டத்தை ஷேர் பண்ணும்போது அது பாதிப்பு கொடுக்குது. அதே போல் தான் வேலை விஷயமாக கூட பார்த்தீங்கன்னாக்க இந்த நேரத்தில் கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர்லாம் இருக்கும். நீங்கள் கடுமையாக தான் இருக்கும் இந்த நேரத்தில். அதெல்லாம் கவனம் செலுத்தாமல் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். ஆனால் இந்த நேரத்தில் வேலை மாற்றம், இடமாற்றத்தை தவிர்க்கிறது தான் நல்லது. அலைச்சல்கள், பயணங்கள் இருக்கும். அதனால் பண விரயமும் கொஞ்சம் ஆகும். உடல்நலத்தில் கொஞ்சம் பாதிப்பும் வரும். அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. பயணங்களின் போது எச்சரிக்கையாகவும் இருக்கவும். அதே போல் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, இந்த ஷேர் மார்க்கெட் சம்மந்தமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. அதுவும் மாதத்தோட பிற்பகுதியில் ராகு, சூரியன், புதன் சேர்க்கை. புதன் இங்கே நீசம். அதனால் மார்க்கெட் கொஞ்சம் டவுன் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. வேணால் பை பண்ணலாம். ரொம்ப லீஸ்டாக வருதுன்னா நீங்கள் ஏதாவது நல்ல ஷேராக இருந்தால் வாங்கி வைக்கலாம். ஆனால் இந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் முதலீட்டை வந்து தள்ளி வைக்கிறது நல்லது. கொஞ்சம் எச்சரிக்கையாக ரொம்ப ரிஸ்க் எடுக்காமல் இருக்கிறது நல்லது ஷேர் மார்க்கெட்டில் இருப்பவர்களுக்கு. அதே போல் இந்த நேரத்தில் சொத்துக்கள் தொடர்பான நன்மைகள் ஏற்படும், பூமி லாபங்கள் ஏற்படும். விவசாயம் பண்ணக்கூடியவர்கள், கால்நடை வளர்ப்பு செய்யக்கூடியவர்கள், அதே போல் இந்த ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பவர்கள், அதை சேல்ஸ் பண்ணுறீங்க, கட்டி விற்கிறீங்க, அல்லது ஒரு பிளாட் வாங்கி பிளாட் போட்டு விற்கிறீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் லாபங்கள் உண்டு. ஏற்கனவே இருக்கக்கூடிய சொத்தை விற்க முடியல அப்படின்னா விற்கிறதுக்கான ஆப்ஷன் இந்த காலகட்டத்தில் வரும். அதை விற்கிறதுனால ஆதாயங்கள் உண்டு.
இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும். அதே போல் தங்கத்தில் முதலீடு செய்யலாம். ஜுவல்லரி ரேட்டு கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த நேரத்தில் நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் எந்த தொழிலில் இருப்பவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் ரிஸ்க் இருக்குன்னாக ஐடி துறை, கம்ப்யூட்டர் துறையில் இருப்பவர்கள், அரசு துறையில் இருப்பவர்கள் கூட ஒரு பெரிய ஒர்க் ப்ரெஷர், டென்ஷன்லாம் இருக்கும். வேலைலாம் உங்களுக்கு போகாதானா ஒரு திடீர்னு ஒரு இடமாற்றமோ, ஒரு வேலை செய்ய முடியாத மாதிரி ஒரு நெருக்கடியோ இந்த காலகட்டத்தில் ஏற்படும். ஸோ அரசு பணியில் இருப்பவங்க, அதே போல் அதுவும் ஃபினான்ஸ் ஹேண்டில் பண்ணுறீங்க, கேஷ் ஹேண்டில் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. வார்த்தைகளில் கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. ஆனாலும் உங்களுக்கு குரு பகவானை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு 9ஆம் பாவகத்திலிருந்து 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஸோ இந்த திரிகோணங்களில் குரு பார்வை விழும்போது எல்லா விஷயத்தையும் நீங்கள் தாங்கி கடக்கக்கூடியதாக தான் இருக்கும். அதனால் பயப்பட வேண்டியதில்லை. குரு உங்களுக்கு ஓரளவுக்கு காப்பாற்றிக்கிட்டே தான் இருக்கிறாரு. குருவால் நீங்கள் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட மாட்டீங்க. அதனால் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் சில விஷயங்களில் எச்சரிக்கையாக இருந்துங்க. அதாவது ஐடி துறையில் இருப்பவங்க, கம்ப்யூட்டர் துறை, அரசு பணியில் இருக்கக்கூடியவர்கள், ஷேர் மார்க்கெட்டு, மற்றபடி பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்டு, உணவுத்துறை, மெடிக்கல், இந்த மாதிரியான துறை, என்ஜினியரிங், ஆயில் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கெல்லாம் வருமானம் கூடுதலாக இருக்கும். ட்ராவல், டிரான்ஸ்போர்ட்டு நடத்தக்கூடியவர்கள், அதே போல் ஹோட்டல் நடத்தக்கூடியவர்கள், அதே போல் அழகு பொருட்கள் நடத்தக்கூடியவர்களுக்கெல்லாம் ஸோ அப்படிப்பட்டவர்கள் இந்த காலகட்டத்தில் அவர்களுடைய தொழிலில் பெரிய அளவுக்கு பாதிப்பு என்பதெல்லாம் இல்லாமல் இருக்கும். நார்மலாக தான் போயிருக்கும். அப்புறம் வாக்கால் பிழைக்கக்கூடிய தொழில் செய்பவர்களுக்கு கூட இந்த நேரத்தில் ஒரு ஒர்க் ப்ரெஷர், டென்ஷன்லாம் இருக்கும். வாக்கில் கவனம் செலுத்திக்கணும், முக்கியமாக அதுதான் முக்கியம். ஸோ மொத்தத்தில் இந்த மாதம் என்பது உங்களுடைய வாழ்க்கையிலையும் சரி அல்லது வேலையிலையும் சரி தொழிலையும் சரி ஒரு ஏற்ற இறக்கமான மாதமாக தான் இந்த மாதம் இருக்கும். அதனால் எதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உடல்நலத்தில் கவனம் செலுத்திங்க. வாழ்க்கை துணைவருடைய உடல்நலத்தில் கவனம் செலுத்திங்க. அதிகமாக பேசாமல் விட்டு கொடுத்து போங்க. குடும்பம் நல்லாயிருக்கும். எதையும் நம்பி டக்குன்னு முடிவெடுத்துடாதீங்க. யாரையும் நம்பி டக்குன்னு பணம் கொடுக்குறதோ வாங்குறதோ செஞ்சிங்கன்னா கூட அதில் ஏமாற்றப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதனால் மிக எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலகட்டம் தான் இது. ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்கள். இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்கள். இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்கள் கிடைக்கும். ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.